Welcome to our channel. Today we are going to discuss about computer network. What is computer network? Computer network, two or more computers that are connected with one another for the purpose of communicating data with the help of network technologies and data. இந்த டெஃபினிஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ் இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா அதை தான் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம், நெட்வொர்க் கம்யூனிகேஷன் சொல்கிறோம், நத்திங் பட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்கிறோம். ஸோ இப்போது நான் ஒரு பர்சனையே நான் வந்து ஒரு டேட்டாவை ஒரு பர்சன் பி அவர் வந்து வேற லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்காரு. ஸோ நான் இந்த டேட்டாவை அவருக்கு நான் அனுப்பணும்னா எப்படி அனுப்ப முடியும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க் ஒன்லி. அந்த நெட்வொர்க் சினாரியை யூஸ் பண்ணி தான் என்னால் அனுப்ப முடியும். ஸோ நெட்வொர்க் டெக்னாலஜிஸ்னால் என்ன, டிவைசஸ்னால் என்னங்கிறத அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். Types of networks: local area network, metropolitan area network, wide area network. அவங்க பேர்லேயே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நான் ஒரு டேட்டாவை இன்னொரு எம்ப்ளாயி கூட ஷேர் பண்ணணும்னா அதை வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், என்னோட இன்னொரு கோவொர்க்கர் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்காரு. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணி நான் டேட்டாவை வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியன், அதாவது இப்போது வித்தின் த சிட்டி, அந்த சிட்டிக்குள்ளே மட்டும் என்னோட உதாரணத்துக்கு இப்போது பெங்களூர்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் ஜெயநகரில் இருக்கேன், ஜேபி நகரில் ஒரு இன்னொரு பிரான்ச்சு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நான் என்னோட இன்ஃபர்மேஷனை அந்த பிரான்ச்சில் இருக்க ஆஃபீஸ்க்கு நான் ஷேர் பண்ணிக்க முடியும்னா அது வைட் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விவோஐபி ஃபோனு ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து நான் அவர்கிட்ட ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் யூஸ் பண்ணி நான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது நம்ம இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறது தான். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டேட்டாவை ஒரு சர்வர் விச் இஸ் லொக்கேட்டட் இன் அமெரிக்கா, அந்த சர்வரில் இருந்து டேட்டாவை நான் ரிட்ரீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வித்தின் வேர்ல்டு வைடு வெப் அதை யூஸ் பண்ணி நான் இன்டர்நெட்டை என்னோட வெப் ப்ரௌசர் மூலயமா நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கவோ இல்லை ஆக்சஸ் பண்ணிக்கவோ முடியும். ஸோ இதுதான் 3 types ஆஃப் நெட்வொர்க்ஸ். நெட்வொர்க் டிவைசஸ். Using these physical devices, we are able to communicate one computer to the other computer. என்னென்ன டிவைஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மோடம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ரிப்பீட்டர், ஹப், ஸ்விட்ச், ரவுட்டர், பிரிட்ஜ், கேட்வே. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்விட்ச், பிரிட்ஜ் அண்ட் ரிப்பீட்டர் அண்ட் ரவுட்டர் இதை யூஸ் பண்ணி ஒரு ஆர்கிடெக்சரல் டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ ஏன் நம்ம மற்ற மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு மாடியூலோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறனால நான் இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்கமிங் வீடியோஸில் போடலான் இருக்கேன். எதனால அப்படின்னா இந்த ஸ்விட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஒர்க்கிங் சினாரியோ நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டும்தான் எப்படி ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்ஸை கவர் பண்ணுறதுனால நான் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு டிவைஸை பற்றி கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு டிவைஸோட ஒர்க்கிங் சினாரியோ அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஆர்கிடெக்சரில் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஃபைல் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, இங்கே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ஸ்விட்ச், பிரிட்ஜ் அண்ட் ரிப்பீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்சு, பிரிட்ஜ், ரிப்பீட்டர் என்ன பண்ணோன்னா ஸ்விட்சை யூஸ் பண்ணி ஒரு டிவைஸை இன்னொரு டிவைஸோட கனெக்ட் பண்ண முடியும். ரிப்பீட்டரை யூஸ் பண்ணி நான் அனுப்புகிற சிக்னலை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். பிரிட்ஜும் சிமிலர் டு ஸ்விட்ச் தான், பட் இதில் ரெண்டு போர்ட் இருக்கும். ஸோ ஸ்விட்சை வந்து நான் இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கும் பிரிட்ஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறஸ் ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்விட்சை கனெக்ட் பண்ணுறதுக்கும் என்னால் பிரிட்ஜை யூஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ரவுட்டர்ஸ் அண்ட் ஃபயர்வால். ரவுட்டர் யூஸ் பண்ணி தான் என்னால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபயர்வாலுங்கிறது செட் ஆஃப் ரூல்
அதே மாதிரி க்ரைட்டீரியா செட் பண்ணிக்கலாம். என்ன இன்ஃபர்மேஷனை ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணக்கூடாது வென் இட்ஸ் கோயிங் அவுட் சைட் ஆஃப் தி இன்டர்நெட். அதே மாதிரி ஃபயர்வால் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது டிராஃபிக் உள்ள இன்வால்வ் ஆகுதுன்னா என்ன டிராஃபிக் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் அன்ஆத்தரைஸ்டு டிராஃபிக்காக இருந்தால் அதை நம்ம பிளாக் பண்ணிக்க முடியும். இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் ரெண்டையுமே ஃபயர்வால் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரவுட்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்கனெக்ட் பண்ணிக்கலாம். வேற இன்டர்நெட்டில் இருக்கிற எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷன் சர்வராக இருந்தாலும் ரவுட்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் டிவைஸ் டயக்ராமில் இருக்கிற கிளாசிஃபிகேஷன். ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். Network topology, it's a layout diagram of a network to perform the communication. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் இருக்கு. ஃபுல்லி கனெக்டட் டோபாலஜி, ஈச் அண்ட் எவ்ரி மிஷின் எல்லா மிஷினோடையும் கனெக்ட் ஆகிருக்கும், அதுதான் ஃபுல்லி கனெக்டட் டோபாலஜி. பஸ் டோபாலஜி, அது பஸ் லைன் இருக்கும். ஸோ அந்த லைன் மூலயமா மற்ற எல்லா மிஷினையுமே இன்டர்கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஏதாவது ஒரு மிஷின் ஃபெயில் ஆகிட்டாலும் மிச்சம் இருக்கிற மிஷினை வச்சு அந்த டோபாலஜியை சக்சீட் பண்ணிக்க முடியும். பட் பேஸ் லைன் அதுவே ஃபெயிலியர் ஆகிட்டதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு காமன் லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அந்த காமன் லேண்ட் கேபிள் ஃபெயிலியர் ஆகிட்டதுன்னா மற்ற இருக்கிற எல்லா டிவைஸுமே டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸ்டார் டோபாலஜி, அதில் வந்து நடுவில் இருக்கிற நோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறேன். இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது டின்னு எடுத்துக்கோங்க. நான் ஏலேருந்து டிக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹப் இல்லாமல் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ ஹப்பு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டதுன்னா என்னால் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு நோடும் இன்னொரு நோடோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் நோடு தேவைப்படுது. ரிங் டோபாலஜி, இது வந்து டோக்கன் சிஸ்டம் மூலியமாக ஒர்க் ஆகுது. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் நோடு இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும். பட் நான் வந்து என்னோட கம்யூனிகேஷனை வந்து இங்கே இருக்கிற மிஷினுக்கு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா இங்கேருந்து நான் ஒரு டோக்கனை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதே டோக்கன் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி அடுத்த மிஷினுக்கு வரும். ஸோ இதுதான் ரிங் டோபாலஜி மெத்தடு. இதில் ஏதாவது ஒரு இங்கே இருக்கிற பேஸ் லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா டோட்டல் டோபாலஜியே ஒர்க் ஆகாது. ஸோ நான் அந்த ஒரு டிஸ்கனெக்ட் ஆன அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை திரும்ப ஜாயின் பண்ண பிறகு தான் இது ரிங் டோபாலஜியை என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அது வரைக்குமே நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ட்ரீ டோபாலஜி பார்த்தீங்கன்னா இதில் இட்ஸ் லைக் ஸ்டார் டோபாலஜி தான். இப்போது மேலே இருக்க நோடு வந்து சர்வர்னு எடுத்துக்கிட்டாலும் கீழே இருக்க எல்லா நோடும் கிளைண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சர்வர் நோடு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கீழே இருக்க கிளைண்ட் நோட்னால கனெக்ஷன்ஸோ கம்யூனிகேஷன்ஸையோ எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரீ டோபாலஜி வந்து ஸ்டார் டோபாலஜியோட அட்வான்ஸ் லெவல் தான். ஸோ இதில் வந்து ஹையரார்கி லெவல் வச்சு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. மெஷ் டோபாலஜி இஸ் லைக் ஃபுல்லி கனெக்டட் டோபாலஜி தான். இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கனெக்ஷன் இல்லாட்டினாலும் கூட மிச்சம் இருக்கிற கனெக்ஷன் வந்து மற்ற நோடோட கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் மெஷ் டோபாலஜி. ஹைப்ரிட் டோபாலஜி, காம்பினேஷன் ஆஃப் டூ டோபாலஜி whereas it's capable to perform a proper network communication. ஸோ இங்கே உதாரணத்துக்கு பஸ் அண்ட் ஸ்டார் டோபாலஜியை இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த பேஸ் பஸ் லைன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்டார் டோபாலஜி கம்ப்ளீட்டாக ஒர்க் ஸ்டார் டோபாலஜி as well as தி இன்டர்கனெக்டட் ஹைப்ரிட் டோபாலஜி வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த பேஸ் பஸ் லைன் மூலயமா தான் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ வேற இதில் வந்து நான் வேற ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஆர்கனைசேஷன் ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த டோபாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். டூயல் ரிங் டோபாலஜி, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யூனிகாஸ்ட் டோபாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகாஸ்ட் டோபாலஜி. இப்போது இந்த நோடு வந்து இன்னொரு நோடோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மல்டிகாஸ்ட் டோபாலஜி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ வயர்ட் அண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வயர்டை வச்சு இன்னொரு நோடோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். வயர்லெஸ் மூலியமாகவும் இன்னொரு நோடோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வயர்ட் மூலியமாக நான் கனெக்ட் பண்ண நோடு வயரில் ஏதோ ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகி என்னால் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலயமா இந்த இன்னொரு நோடை என்னால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ லீனியர் டோபாலஜிங்கிறது வந்து நான் ஒரு டேட்டாவை இன்னொரு மிஷினுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து இருக்கிற எல்லா மிஷினையும் வேலிடேட் பண்ணிட்டு தான் என்னால் அனுப்ப முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போது இங்கேருந்து ஒரு
டிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த மிஷினுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ நடுவில் இருக்கிற எல்லா டிவைஸுமே நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன்ஸை அடுத்தடுத்த மிஷினுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ ஃபார்வர்ட் பண்ணி ஃபைனலாக அது நான் மென்ஷன் பண்ணியிருக்க டிவைஸ்க்கு போகும். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் டோபாலஜி. இதை வச்சு தான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நெட்வொர்க் ஹைரார்கி ஸ்ட்ரக்சரை உருவாக்கிக்கிறாங்க. எங்கெங்க ரவுட்டர்ஸ் வைக்கணும், எங்கெங்க ஸ்விட்ச் வைக்கணும், எங்கெங்க ஹப் வைக்கணும், எங்கெங்க தான் ஈத்தர்நெட் கேபிள் வேணும், எங்கெல்லாம் வயர்லெஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்க சர்வர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எங்க வந்து கிளைண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வந்து இந்த டோபாலஜி மூலியமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் டோபாலஜிங்கிறது ரொம்ப பேசிக். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணணும்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டோபாலஜி டயக்ராம் தான். இந்த டயக்ராமை பார்த்த பிறகு தான் இந்த டிராஃபிக் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க் டோபாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங்ஸ். நெட்வொர்க் ப்ரோட்டோகால் இஸ் அ ஸ்டாண்டர்ட் அண்ட் செட் ஆஃப் ரூல். ஸோ எல்லா ஒரு இதுக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் இருக்கும். எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு ஆன ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லேயும் IEEE அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அப்புறம் வந்து ISO அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டாண்டர்டு வச்சு என்ன நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே. ஸோ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டாவை அனுப்புகிறோம். பட் பேக்எண்டில் என்ன ப்ராசஸ் நடக்கும்? நான் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கூகுள் குரோம் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி http://google.com அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஒரு மோடம்லேயோ இல்லை ஒரு ரவுட்டர்லேயோ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறது கூகுள் குரோம்ங்கிற ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் யூஸ் பண்ண ப்ரோட்டோகால் வந்து HTTP அப்படிங்கிற ப்ரோட்டோகால். அது என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கூகுள்ங்கிற வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. கூகுள்ங்கிற வெப்சைட் வந்து உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சர்வர்னு வச்சுக்கோங்க. இப்போ கூகுள்ங்கிற வெப்சைட்டை நான் அமெரிக்காவில் இருக்க சர்வரை நான் இன்டர்நெட் மூலிமா ரீச் பண்ணணும். ஸோ கூகுள் அப்படிங்கிற டைப் பண்ண நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து மிஷினுக்கு என்ன தெரியும்னா ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு google.comங்கிறது வந்து 8.8.8.8 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த 8.8.8.8ங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ரவுட்டர் கிட்ட கேட்போம். நம்ம ரவுட்டர் என்ன செய்யும்? அந்த 8.8.8.8ங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் கூகுள் வெப்சைட்டோட வெப் சர்வரோட இன்ஃபர்மேஷனை கிராப் பண்ணும். அந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு TCP/IP அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நான் இப்போ google.comோட HTML பேஜ், அந்த மெயின் பேஜை வந்து நான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த பேஜை நான் பார்க்கணுன்னா இந்த TCP ஹேண்ட்ஷேக் நடந்த பிறகு தான் என்னால் அந்த கூகுள் சர்வர் மூலியமாக கிடைக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை என்னால் பார்க்க முடியும். இப்போ ஒருவேளை நான் google.com அப்படின்னு நான் அடிச்சுட்டு அந்த கூகுள் சர்வர் வந்து இல்லை நான் டைப் பண்ண google.comங்கிறது ஒரு ராங் டொமைனாக இருந்தாலும் அந்த பேஜ் கேனாட் பி எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரௌசரில் வரும். ஏன் அப்படி வருதுன்னா நான் ரீச் பண்ண சர்வர் வந்து அங்கே இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த சர்வர் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருக்கலாம். பட் நான் அந்த ஒரு சர்வர் ரீச் பண்ணுறதுக்கு பேக்எண்டில் நடக்கிற வேலை வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். வேர்ல்டு வைட் வெப் ப்ரோட்டோகால் ரன்னிங் ஓவர் TCP ஓவர் IP. TCP ஓவர் IPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்டாண்டர்ட்? இப்போ IEEE 802.11 அப்படிங்கிறது வைஃபை ப்ரோட்டோகாலுக்கான ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை நான் அக்சஸ் பண்ணுறதுக்கு பேக் எண்டில் எனக்கு தேவைப்படுற ப்ரோட்டோகால் வந்து TCP/IP, HTTP அண்ட் IEEE ஸ்டாண்டர்ட் 802.1. அப்புறம் வயர்லெஸ் ரவுட்டர்.
இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் என்னால் google.com அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் ப்ரௌசரில் போய் ஹெச்டிடிபியும் ஹெச்டிடிபிஎஸ் அதுவும் இல்லாமல் நீங்கள் google.com-ஐ சர்ச் பண்ணி பார்த்தாலோ இல்லை ftp.google.com-ஐ சர்ச் பண்ணி பார்த்தாலோ உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா வெப் அப்ளிகேஷன் ஜென்ரலாகவே போர்ட் 80 அண்ட் போர்ட் 443ல மட்டும்தான் இருக்கும். போர்ட் 80ங்கிறது ஹெச்டிடிபி, போர்ட் 443ங்கிறது HTTPS செக்யூர் அப்படிங்கிறது, SSL இன்வால்வ் ஆகி இருக்கிறது தான் HTTPSன்னு சொல்கிறாங்க. இந்த ரைட் சைடு டயக்ராம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக இருக்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் லேயர். அதில் வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்போம்னு வைங்க, அதில் வைஃபை ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வருது. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வழியாக டிசிபி கம்யூனிகேஷன் பண்ணுறோம், 3-way ஹேண்ட்ஷேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லேயர் மூலயமா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோகாலோட க்ரைட்டீரியா. இப்போயும் சொல்கிறேன், இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் டு ஆக்சஸ் தி கம்யூனிகேஷன் ஆஃப் அ நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற கம்யூனிகேஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால் பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும். நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப வாஸ்ட், ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நிறைய அப்கமிங் வீடியோஸில் நெட்வொர்க் டிவைசஸை முடிச்சுட்டு நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அப்புறம் அதோட யூசேஜஸ் என்ன, எதனால இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெட்வொர்க் ப்ரோட்டோகால் இஸ் வெரி வெரி நெசசரி திங் அண்ட் அ ஸ்டாண்டர்ட் செட்டப் ஆஃப் டு எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன் இன் அ நெட்வொர்க். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா OSI மாடல். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு அசம்ஷன் வந்திருக்கும், இந்த ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க்ஸ் சொல்லியிருந்தால் அதுக்குன்னு ஒரு எப்படி ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் இருக்குமே அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதுதான் OSI மாடலுங்கிறது. ஸோ OSI மாடல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன். என்னடா அவன் வந்து கீழேருந்து மேலே படிக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ ஒரு பில்டிங்கில் பேஸ் எவ்வளோ முக்கியமோ ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் இல்லாமல் நம்மளால் அந்த அப்ளிகேஷன் விஷயங்களை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ உதாரணத்துக்கு ரைட் சைடில் நீங்கள் லோயர் லேயர் அண்ட் அப்பர் லேயர்னு இருக்கும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி டிவைசஸ் அண்ட் ப்ரோட்டோகால் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ஃபிசிக்கல் கேபிளிங் வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் டேட்டாவெல்லாம் பிட்ஸில் அனுப்பும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது எங்கே போகும்னா ஸ்விட்சு, பிரிட்ஜுக்கு போகும். உதாரணத்துக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். அந்த கம்ப்யூட்டரில் என்ஐசி கார்டு இருக்குது. அந்த என்ஐசி கார்டு வந்து ஒரு கூகுள் வெப்சைட்டை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்விட்ச் அண்ட் பிரிட்ஜுக்கு போகும். அப்புறம் வந்து அது ஒரு ரவுட்டருக்கு போகும். அங்கே ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கும். அது மூலியமாக டிசிபி ஐபியை கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு செஷன் ஓப்பன் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூகுள் வெப்சைட் போயிட்டு ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு பேஜ் அமுக்குறீங்கன்னா லாகின் க்ரெடென்ஷியல் கொடுத்து ஒரு செஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கூகுள் அதில் வந்து உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த செஷன் வந்து ஓப்பன் ஆகி ஒரு செட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த செஷன் ஓப்பன்லேயே இருக்கும். பட் ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த செஷன் க்ளோஸ் ஆயிரும். உங்களை திரும்ப ரீலாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு தான் வந்து செஷன் லேயர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன் லேயரு. ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து ஒரு டேட்டா ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து என்கிரிப்டட் பண்ணியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கணும் இல்லையா? அந்த டேட்டா என்கிரிப்ட் பண்ணுறதுக்கான லேயர் தான் ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ அதுதான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் உங்களோட இன்ஃபர்மேஷனை டேட்டா ஃபார்மேட்டில் என்கிரிப்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அப்ளிகேஷன் லேயர். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெப் பேஜோ இல்லை இமெயில் ஏதோ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அவுட்லுக் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அந்த வெப்பை வந்து அந்த இமெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ
உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அவுட்லுக்கில் ஒரு ஒரு இமெயிலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒரு ஃபிசிக்கல் லேயர் வருது, ஒரு என்ஐசி கார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்சு, பிரிட்ஜு, அதுக்கப்புறம் ரவுட்டர், அதுக்கப்புறம் டிசிபி யூடிபி ப்ரோட்டோகால் இன்வால்மெண்ட்டு, அதுக்கப்புறம் செஷன் லெவலு, அப்புறம் செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு டேட்டா என்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் தான் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷன். ஸோ இதை தான் வந்து லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. டிவைஸஸையும் L2 டிவைஸ், L3 டிவைஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கிங் உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா இந்த ஓஎஸ்ஐ மாடல் தான் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக நெட்வொர்க்கிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ரைட் சைடில் இருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயரில் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அண்ட் கேபிளிங் இருக்கும். டேட்டா லிங்க் லேயரில் மேக் லேயர்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஸ்விட்ச் அப்புறம் பிரிட்ஜ் இருக்கும். நெட்வொர்க் லேயரில் வந்து உங்களுக்கு ரவுட்டர் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து உங்களோட மெசேஜ் வந்து டெலிவரி ஆகும் வித் த ப்ரோட்டோகால்ஸ் விச் இஸ் கால் டிசிபி அண்ட் யூடிபி. செஷன் லேயரில் உங்கள் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி அது மெயின்டைன் ஆகும். அதுக்கு ஒரு எண்ட் டைம் இருக்கும், அது வரைக்கும் அந்த செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ப்ரெசன்டேஷன் லேயரில் உங்கள் டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி செக்யூரான ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் ஃபைனல் யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் பார்க்குற ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லை அவுட்லுக் மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் கொடுக்குறது வந்து அப்ளிகேஷன் லேயராக இருக்கும். ஸோ இது வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு, நான் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு வேற அப்படி அப்பர் டு லோயர் டு அப்பர் லேயருக்கு பதிலாக அப்பர் டு லோயர் ஆர்டருக்கு வருவேன். இப்போ நான் ஒரு லேயர் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், ஹைப்ரிட், டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் ஓஎஸ்ஐ மாடல். ஸோ இதுதான் டிசிபி ஐபி மாடல். என்னடா ஓஎஸ்ஐ மாடல் சொல்லிட்டான், இப்போ டிசிபி ஐபி மாடல் சொல்கிறான். இப்போ ரெண்டுமே ஒரு காமன் ஸ்டாண்டர்ட். இது வந்து யுஎஸ் மிலிட்ரி டிஃபென்ஸ் வந்து உருவாக்கின ப்ரோட்டோகால் மாடல், ஓஎஸ்ஐ மாடல். இது வந்து உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்கிரேடட் வெர்ஷன், இடியம்ஸ் கூட நீங்கள் சொல்லிக்கலாம், அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் தெரியாமல் உங்களால் ஒரு வேர்டவோ ஒரு சென்டென்ஸோ ரீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஓஎஸ்ஐ மாடல் நல்லா தெரிஞ்சிருந்தா டிசிபி ஐபி மாடல் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த லேயரோட காம்பினேஷன்ஸ் தான் டிசிபி ஐபி மாடல். உதாரணத்துக்கு அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், இந்த லேயர் 7 to 5 கம்பைன் பண்ணது தான் லேயர் 4. ஸோ டிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது. டிசிபி IPv4, IPv5 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் நெட்வொர்க் லேயருக்கு பதிலாக ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு லேயரும், நெட்வொர்க் பதிலாக இன்டர்நெட் லேயர் அப்படின்னு ஒரு லேயரும் இருக்குது. ஸோ லேயர் 1 and 2 கம்பைன் பண்ணி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர்னு வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டுமே ஃபிசிக்கல் லேயர்ஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயர்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர். இதுதான் ரொம்ப முக்கியமான லேயர். உங்கள் கம்யூனிகேஷன் வந்து ஒரு செஷன், ஒரு நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு நெட்வொர்க்கு கம்பைன் ஆகுதுன்னா டிசிபி ஐபி மூலியமாக தான் அந்த கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறது செஷன் லேயர், அப்புறம் ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த மூணையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயர்னு சொல்கிறாங்க. ஸோ டிசிபி ஐபி மாடல்ங்கிறது அட்வான்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ஸு, அப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு உங்கள் மொபைலை எடுத்துகிட்டு ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு Amazon.com இல்லைன்னா ஒரு Flipkart.comல ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறீங்க, ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ பேக்எண்டில் என்ன நடக்கும்னா உங்கள் மொபைலில் ஒரு ஐபி அட்ரஸும் ஒரு மேக் அட்ரஸும் இருக்கும். ஸோ மேக் அட்ரஸ்ங்கிறது உங்கள் மொபைலோட யூனிக் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஃபார் நெட்வொர்க் கம்யூனிகேஷன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ், IPv4, IPv6 வெர்ஷனில் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு அசைன் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் ஐஎஸ்பிக்கு போகும், உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஹூ இஸ் ஹேவிங்
டவர் இன் யுவர் லோக்கல் பிளேஸ், அவங்ககிட்ட போய் அங்கேருந்து ஸ்விட்சுக்கு போகும். அந்த ஐஎஸ்பி கிட்ட இருக்கிற ஸ்விட்சுக்கு போகும். ஸ்விட்சு ரவுட்டரோட கம்யூனிகேட் ஆகும். ரவுட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் அந்த டெஸ்டினேஷன் சர்வர் Amazon.com அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிட்ரீவ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அகெயின் ரவுட்டர், ஸ்விட்ச், அப்புறம் ஐஎஸ்பி டவர், தென் மொபைலுக்கு வரும். ஸோ இந்த ஒன் வே கம்யூனிகேஷனில் உங்களுக்கு என்ன டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னா, எஃப்சிஎஸ் என்ன அப்ளிகேஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, டேட்டா என்ன டேட்டா, அதாவது வாட்ச் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, டிசிபி அண்ட் யூடிபி, அதாவது இது வந்து வெப் அப்ளிகேஷன். ஸோ அதனால இது டிசிபி போர்ட் தான் யூஸ் பண்ணுது. இங்கே வந்து ஒரு சோர்ஸ் போர்ட் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணோனையும் அந்த சோர்ஸ் போர்ட் நம்பரு இங்கே ஆட் ஆகும். ஸோ டெஸ்டினேஷன் சர்வரில் வந்து 443 அப்படிங்கிற டெஸ்டினேஷன் போர்ட் ஃபார் வெப்சைட் ஆக்சஸ். ஒரு நீங்கள் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அதோட டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 443 தான் இருக்கும். அப்புறம் சோர்ஸ் ஐபி அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி. இப்போ நீங்கள் சோர்ஸ் ஐபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்கள் மொபைலோட ஐபி அட்ரஸ் தான் சோர்ஸ் ஐபி அட்ரஸாக இருக்கும். ஸோ 10.10.10. அப்புறம் வந்து டெஸ்டினேஷன் வந்து 170.0.0.1. ஸோ இது வந்து உங்கள் டெஸ்டினேஷன் ஐபி. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே உங்களோட பேக்கெட்டில் ஆட் ஆகும். அப்புறம் வந்து சோர்ஸோட மேக் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் ஆட் ஆகும். டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் என்னங்கிற இன்ஃபர்மேஷனும் ஆட் ஆகும். நீங்கள் மொபைலில் உங்கள் மேக் பார்க்கணுன்னா உங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸில் போய் ஃபிசிக்கல் அட்ரஸ் போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலோட மேக் அட்ரஸ் தெரியும். இதே நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் பார்க்கணுன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட் மேக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட மேக் அட்ரஸ் கிடைக்கும். ஸோ வேறஸ் நீங்கள் மேக் அட்ரஸோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் லேப்டாப்பில் சீரியல் நம்பர் வைஸாக கூட எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் சீரியல் நம்பர் கிடைச்சாலே உங்கள் டிவைஸோட மேக் என்ன அப்படிங்கிறத அந்த வெண்டரோட வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இன்னும் வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஸ்விட்சு, ரவுட்டர்ஸு, டிசிபி, ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறத தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணி ரியல் டைம் சினாரியோஸோட டிஸ்கஸ் பண்ணலாம். Subscribe for more videos. Thank you for watching.